உலக ஆட்டிசம் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறதா என்பதை கண்டறிய 20 வழிமுறைகள் உள்ளன. அந்த முறைகளை தெளிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஒதுங்கி இருப்பது, பொருட்களை பொருத்தமில்லாமல் பற்றிக் கொள்வது, கண்களை பார்த்து பேசுவதை தவிர்ப்பது, மற்ற குழந்தைகளுடன் கலந்து பழகுவதிலும் விளையாடுவதிலும் ஆர்வம் காட்டாமை, அச்சம், ஆபத்து போன்றவற்றை உணராது இருப்பது, பாவனை விளையாட்டுக்கள் இல்லாமல் இருப்பது அல்லது வித்தியாசமான முறையில் ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப செய்வது, தனது தேவைகளை உணர்த்த பெரியவர்களை கையை பிடித்து அழைத்துச் சென்று காட்டுவது, அதீதமான பதட்டம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அல்லது அதீதமான மந்தத்தன்மை, தினப்படி செயல்பாடுகளில் மாற்றமில்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, மாற்றங்களை அசௌகரியமாக உணர்வது, சில வேளைகளில் தொடப்படுவதையோ அணைக்கப்படுவதையோ விரும்பாமல் இருத்தல், வெளிப்படையான எந்த காரணமும் இல்லாமல் அழுவது, வருத்தப்படுவது, வழக்கமான கற்பித்தல் முறைகளில் ஈடுபாடு காட்டாமல் இருத்தல், வலியை உணராது இருப்பது, வித்தியாசமான நடவடிக்கைகள், கைகளை தட்டுவது, குதிப்பது போல, சுழலும் பொருட்களை ரசிப்பது, அதற்குள்ளேயே மூழ்கி போவது, சொற்களை திரும்பிச் சொல்லுவது அர்த்தம் புரிந்து கொள்ளாமல், சில செயல்களை சரியாக செய்ய முடிந்தாலும் சமூக புரிதல்கள் இல்லாமல் இருப்பது, சுட்டு விரல் கொண்டு தனக்கு விருப்பமானதை சுட்டிக்காட்ட தெரியாதது, பெயர் சொல்லி அழைத்தாலும் திரும்பி பார்க்காமல் இருத்தல், சில வேளைகளில் காது கேளாதது போல் இருத்தல், காரணமற்ற சிரிப்பு. ஆட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல, இது ஒரு குறைபாடுதான். குழந்தை பிறந்த 18 மாதங்களில் இந்த அறிகுறிகளை கண்டறிந்தால் உடனடியாக குழந்தை மனநல மருத்துவரை அணுகுதல் அவசியம். அவர் இதனை உறுதி செய்தால் அதற்கு பிறகு சிகிச்சைகள் மற்றும் பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.